அவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க இஷ்டத்துக்கு போறது தான். ஆபிரகாம் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி பல தேசங்கள் வந்தது. ஆனா அந்த தேசங்கள்லாம் ஆபிரகாம் கூடாரம் போட்டு தங்கியிருந்தா ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, ஆபிரகாமுக்கு மேன்மை கிடையாது, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கிடையாது, ஆபிரகாமுக்கு தேவனுடைய கனம் கிடையாது. ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னா, ஆண்டவர் எந்த தேசத்துக்கு உன்னை போ சொல்றாரோ அங்க போகணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, ஏய் நீ போற வழியில எகிப்து வருண்டா, நீ போற வழியில கானான் வருண்டா, நீ போற வழியில பெத்தேல் வருண்டா, நீ போற வழியில பெத்லகேம் வருண்டா, நீ போற வழியில, இதெல்லாம் கிடையாது. அங்க பேரே சொல்லல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் ஸ்டாப் ஆபிரகாம், இதான் உனக்கு நான் காண்பிக்கிற தேசம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஆபிரகாம் போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு பக்தி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சபைக்கு போவாங்க, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சபைக்கு போவாங்க, நாட்களுக்கு ஏற்ற மாதிரி சபைக்கு போவாங்க, தூரத்துக்கு இருக்க மாதிரி சபைக்கு போவாங்க, இஷ்டத்துக்கு இருக்கிற மாதிரி சபைக்கு போவாங்க. உன் இஷ்டத்துக்கு போறத நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட. உன் இஷ்டத்துக்கு போன அப்படின்னா நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட, அது உனக்கு சாபம். எது ஆசீர்வாதம்? எல்லாரும் தேவன் இருக்கிறாரு. ஆமா, எல்லாரும் தேவன் இருக்கிறாரு, டவுட்டே கிடையாது. ஆனா உன்னை கட்டுவதற்கு தேவன் ஒரு தேசத்தை, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஒரு தேசத்தை, உன்னை பலப்படுத்துவதற்கு தேவன் ஒரு தேசத்தை, உன்னை பலப்படுத்துவதற்காக, உன்னை கட்டுவதற்காக, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக, உன்னை உயர்த்துவதற்காக தேவன் ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்துகிற அந்த தேசம் தான் உனக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை சுதந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய அறிவு இல்லாமையினால நம்ம அநேக வேலை மற்றவங்க பேச்சுக்கு, மற்றவங்களோட வார்த்தைகள் நல்ல செவி கொடுப்போம், நல்ல கீழ்ப்படிவோம், நல்ல கிரியை செய்வோம், நாசமா போற வார்த்தைகளுக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் நினைச்சா ஆபிரகாம் அங்கே ஆசீர்வதிக்கலாம். பட் அங்க ஆபிரகாம் பிரிபரேஷன் ஆக முடியாது. ஏன்னா அங்க சில ஆவிகள் இருக்கு, சில சுபாவத்தின் ஆவிகள் இருக்கு, சில சாபத்தின் ஆவிகள் இருக்கு, சில விக்கிரகத்தின் ஆவிகள் இருக்கு, சில கட்டுகள் ஆவிகள் இருக்கு. அந்த இடத்துல ஆபிரகாமை எவ்வளவுதான் தேவன் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா கூட ஆபிரகாமல் ஆசீர்வதிக்கப்பட, உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா உன் நிமித்தம் அந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் தேவன்.